வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை கொடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஒரு பணியார ரெசிபி தான், அதுவும் இனிப்பு பணியாரம். இது ரொம்ப சட்டுன்னு நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டேஸ்ட்டான பணியார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் புளிக்காத இட்லி மாவாக, நாள் அரைச்சி இட்லி மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது இடியாப்ப மாவு எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் வேர்க்கடலை, நாட்டு சக்கரை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு இட்லி மாவுக்கு 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் நீக்கினது வறுத்த வேர்க்கடலை. எள்ளு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் சத்து. சாப்பிடும் பொழுது, வாயில் கடிப்படும் பொழுது பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை விட்டு கலக்கும் பொழுது அதுலேயே தண்ணி விடும். அதனால் கலக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. நல்லா அந்த அளவுக்கு வந்துடும், ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். இதில் நம்ம உப்பும் சேர்க்க தேவை கிடையாது. ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றுற பக்குவம் இருந்தால் போதும். நல்லா பணியாரக்கல்லை காய வச்சுருக்கேங்க. பணியாரக்கல்லை காய வச்சுட்டு நல்லா நெய் விட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு உண்டானதுனால நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் விருப்பப்படலைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கடாய் காஞ்ச உடனே பணியாரங்களாக ஊற்றிட வேண்டியது தான். இது 1 கப்புக்கு 1/2 கப்புங்கிறது நல்ல தித்திப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுகள்லாம் இந்த இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால எங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வெறுமனே சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி பணியாரம் செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். நல்லா வெந்து கொடுத்த உடனே மூடி போட்டு நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து கொடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் வெந்த உடனே திருப்பி போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம பாகு காய்ச்சி ஊற்றினோம்னா தண்ணியாக போயிடும். அதுக்கு மாவு தனியாக நம்ம பணியாரத்துக்கு நான் அரைக்கணும். இது அப்படி கிடையாது. இட்லி மாவு இருந்துச்சுன்னா இது நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். நல்லாயிருக்கும். எள்ளு போடும் பொழுது நல்லா வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா. நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசையாக ஊற்றி கொடுக்காம அதில் நம்ம இப்படி நாட்டு சர்க்கரையை போட்டு பணியாரமாக ஊற்றி கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு வேர்க்கடலைன்னு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் பணியாரத்தில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாகவே இருக்கும். இதை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.